வியாழக்கிழமையிலிருந்து சக்கராத். வியாழக்கிழமை மகரிப் தொழுவித்தார். இஷாவுடைய நேரம் அதான் சொல்லிவிட்டது. மயக்கம், எழும்ப முடியவில்லை. நீண்ட நேரம் அதான் சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் பள்ளி வாசலில் உட்கார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மயக்கத்தில் இருந்து முழிப்பு வந்தது. கேட்டார்கள், ஆயிஷா அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, தொழவில்லை யா ரசூலல்லாஹ். வஹும் யந்ததிரூனக, நீங்கள் தொழுகை நடத்த வருவீர்கள் என்பதாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. அப்படியா? சக்கராத்து தான், இருந்தாலும் தொழுகையை விட முடியாது. மக்களுக்கு தொழுவிக்கணும். உடனடியாக தண்ணீரை வையுங்க, நான் உது செய்து மக்களுக்கு தொழுவிக்க போறேன். உது செய்தார். எழும்பி நடக்க முடியவில்லை. மயங்கி கீழே விழுந்து விட்டார். திரும்பவும் மயக்கம். இரண்டாவது முறை விழித்து கேட்டார்கள், ஆயிஷா, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொழவில்லை நாயகமே. மீண்டும் எழும்பினார். உது செய்தார்கள். மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். மூன்றாவது முறை மயக்கம். நாலாவது முறை சொன்னார்கள், ஆயிஷா, என்னால் தொழுகை நடத்துவதற்குரிய சக்தி இல்லை. உன்னுடைய தகப்பன் அபூபக்கரிடம் சொல்லி போய் மக்களுக்கு தொழுகை நடத்துவார். அன்றிலிருந்து சகோதரர்களே, 17 வக்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார். ஞாயிற்றுக்கிழமை வந்தது. தன்னிடம் இருந்தது 2-3 ரூபாய் சல்லி, 7 தீனார், அவ்வளோத்தை சதகா கொடுத்தார். இருந்த அடிமைகள் எல்லாம் உரிமை விட்டார்கள். மக்களிடம் பேச வேண்டும் என்ற ஆசை, ஆனால் பேச முடியவில்லை. சொன்னார்கள், கடைசியாக, நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் இதோ என்னிடம் பழி வாங்கிக் கொள்ளுங்கள். நான் யாருக்காவது ஏசி இருந்தால், மானத்தை வாங்கி இருந்தால், இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறேன், என்னுடைய மானத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் யாருமே பழி வாங்கவில்லை. யாருக்காவது அவர் அநியாயம் செய்யவில்லை. சகோதரர்களே, திங்கட்கிழமை நாள் வருகிறது. திங்கட்கிழமை நாள் வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு இருக்கிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார். சக்கராத்துடைய வருத்தம் ஆரம்பம். ஆயிஷா நாயகியுடைய மடி வருத்தம் அதிகரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கூப்பிட்டார்கள், பேர பிள்ளைகளை கூப்பிட்டார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா முத்தத்தால் குளிப்பாட்டினார்கள். பின்னால் மகளை கூப்பிட்டு சொன்னார்கள் காதுக்குள், மகளே, உன்னுடைய தகப்பன் மௌத்தாக போகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈர கொழுந்து தாங்க முடியவில்லை, அழ ஆரம்பித்து விட்டார். திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே, இன்னொரு செய்தி தெரியுமா? நான் மௌத்தாகினதுக்கு பின்னால் என்னை முதலாக நீதான் வந்து சந்திப்பாய். இரண்டாவது விடயம் தெரியுமா? சுவர்க்கத்தில் பெண்களுக்கு எல்லாம் நீ தலைவியாக இருப்பாய். ஆயிஷா அம்மா பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, ஹைபருடைய யுத்தத்தில் ஒரு யூத பெண் நஞ்சூட்டிய ஆட்டிறைச்சியை எனக்கு சாப்பிட தந்தால், அந்த இறைச்சியை நான் சாப்பிட்டதால் என்னுடைய உடம்பில் அன்று சாப்பிட்ட வருத்தம் இன்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் வருத்தமாக இருக்கிறது. யாருடைய சக்கராத்? சர்தாரே ஆலமுடைய சக்கராத். இதே சக்கராத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்கிறேன்.